ஹலோ வணக்கம், எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வாங்க, இன்றைக்கி நம்ம இப்போ தான் விடிஞ்சிருச்சு. விடிஞ்சனமே எனக்கு தூக்கத்திலே எனக்கு அப்படியே மைண்டு குழப்பிக்கே இருந்துச்சு. என்னதுடான்னு நீங்கள் யோசிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்ணும் போல் தோணுது. தூக்கத்திலே எண்ணெய் கத்திரிக்காவாக வந்துட்டு போகுது. பாரு என்ன பண்ணுறது. இப்போ நமக்கு கத்திரிக்காய் வேணும், ஃப்ரெஷ்ஷாக வேணும். வீட்டில் கத்திரிக்காய் இருக்குது, ஆனால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் பிடிங்கி கத்திரிக்காய் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னத்தில் இப்போ காலையில் 2 ஆடு மாடு எந்திரிச்சிச்சு. அது என்னன்னு பார்ப்போமா? மாடு டீ குடிச்சிக்கிருக்கு. கௌரி, என்ன இப்போ தான் டீ குடிக்கிறீங்களா? இப்போ தான் எந்திரிச்சிங்களாப்பா? எங்கே அந்த ஆட்டுக்குட்டி ஆடு இங்கே பாருங்க, என்ன பண்ணுறீங்க? கத்திரிக்காய் பிடுங்க போவோமா? அழகி போவோமா? கத்திரிக்காய் பிடுங்க போவோமாப்பா? நம்ம போய் கத்திரிக்காய் பிடிங்கிட்டு வரலாமா? வாங்க போகலாம். வீடியோக்களும் வீட்டில் வந்து புதினா நட்டுருக்குங்க. இந்த இயற்கையான புதினா நட்டுருக்கோம். புதினா இது மாமரம், தென்னை மரம். வாங்க. இது மிளகா செடி. ஜூமிங்கில் காமிக்கிறேன் பாருங்க. மிளகா ஃபுல்லாகவே மிளகா. பறிக்க போகலாமா? இப்போ இது வந்து மிளகா பறிக்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கு மிளகா. இதில் தண்ணி நிறையா இருந்தனால கொஞ்சம் செடி வந்து இதாக இருக்குது. அவ்வளோதான், தவிர மிளகா பறிக்கிருக்கோம். யாழின் அதை எடுக்காதப்பா. லெமன் மரங்க. இது வந்து தண்டைக்கீரை பிடுங்கணுமே. தண்டைக்கீரை, குப்பைக்கீரை எல்லாமே இங்கே நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு தேவையானது. இது வந்து கடுகு செடி. இது வந்து தண்டைக்கீரைக்கு வந்து விதை விட்டுருக்கோம். இங்கேயும் தண்டைக்கீரை முளைக்குதுங்க. ஃபுல்லாகவே உள்ளே தண்டைக்கீரை. அந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே தண்டைக்கீரை நிறையா இருக்குண்டா, இதுக்குள்ளேயே இருக்கு வருங்க. ஒரு தண்டைக்கீரை வந்து நிறையா இருக்குது நம்ம தோட்டத்தில். இது வந்து தக்காளி செடிங்க. தக்காளி காய் இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குது. ஃபுல்லாகவே வைக்க ஆரம்பிக்குது. இதுக்குள்ளே எந்த உரமும் பயன்படுத்தலை. இந்த பூவுக்கு போடுற உரத்தை கூட நம்ம போடலைங்க. இயற்கையாகவே வரட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுக்காக தான் இயற்கையாகவே வளர்த்தாச்சு. தக்காளி கொத்தாக காய்ச்சிருக்குங்க. இது வந்து முட்டைக்கோசுங்க. முட்டைக்கோசு நட்டுருக்கோம். நம்ம முட்டைக்கோசு இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10-20 நாள் முட்டைக்கோசு வளர ஆரம்பிக்க, அந்த ரவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு தேவையான முட்டைக்கோசு வீட்டில் இது அதிகம்தான். இது வந்து பலாமரங்க. பலாமரம் இப்போ தான் நட்டுருக்கோம். நட்டு ஒரு 1.5 மாதம் தான் ஆகும். வளர்ந்துருச்சு. இலை பூரா உதிர்ந்து வளர்ந்துருச்சு. பரவாயில்ல. ஆவலோட எதிர்பார்த்த கத்திரிக்காய் செடிங்க. இப்போ கத்திரிக்காய் பிடுங்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், கத்திரிக்காய் வந்து உள்ளே வச்சிருக்கு. எல்லாத்துலேயும் இருக்குது செடியில். இப்போ தான் முத பிடுங்க போகிறோம். எல்லா செடியிலும் கத்திரிக்காய் இருக்குது. வாங்க இப்போ போய் கத்திரிக்காய் பறக்க போகலாமா? இங்கே பாருங்க, நமக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து வெட்டி வச்சு. எப்படி ஒரு 3/4 கிலோ கத்திரிக்காய் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து சின்ன கத்திரிக்காய் எடுத்து மூடல் எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. வாங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். வந்து சட்டியை நல்லா காய வச்சுக்கிறணும். காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் சீரகம், மிளகு ரெண்டுமே அரைச்சிக்கிறோம். நாட்டுக்கோழிக்கு எப்படி அரைக்கிறோமோ அதுமாரி வறுத்து அரைச்சிட்டோமாக்கு. ஏன்னா பைசஸ் தான் தேவை. நம்மளுக்கு வந்து
காரக்குழம்பு டேஸ்ட்டில் வரும். அப்போ வந்து அதை வந்து லைட்டாக பொன்னிறமாக அப்படியே வறுத்துட்டு வச்சா அந்த வாசனையும் நல்லா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக மணக்கும். இதோட கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்று, இது நல்லா போட்டு இதில் வந்து மிக்சியில் இப்போ நம்ம அரைச்சிக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம மையாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு நீ வாங்க குழம்புக்கு ரெடி பண்ண பார்க்கலாம். எண்ணெயை கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கிறேன். நல்லா நிறைய எண்ணெய் விடணும். இதுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மூடல் கத்திரிக்காய் குழம்பு இல்லை, அதனால் நிறைய எண்ணெய் விடணும். என்னோட இவ்வளோ எண்ணெய் விடுறியான்னு நினைப்பீங்க. ஆனாலும் இவ்வளோ எண்ணெய் விட்டா தான் அது நல்லாயிருக்கும். இதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு தட்டி வைக்கணும். தட்டி வச்ச வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கும்ல, கருவேப்பிலை வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். வெங்காயத்தை போட்ட பிறகு கருவேப்பிலையை போடுவோம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்குறப்ப நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கனால இப்போ நீங்கள் வந்து கருவேப்பிலையை போடணும். ஏன்னா அந்த கருவேப்பிலை வந்து முறுமுறுன்னு ஆகக்கூடாது. அப்போ தான் அந்த வாடை வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். கருவேப்பிலை டேஸ்ட் இதிலே வெடிக்குதுங்களா, ரொம்பவும் பொரியக்கூடாது. கருவேப்பிலையும் அரை பொரி இருக்குன்னு அப்போ தான் முழுசாக நம்ம அந்த குழம்புல வந்து அந்த கருவேப்பிலையை வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் போட்டுக்கிறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா அந்த நசிஞ்சு வெங்காயம் நசிகிற அளவுக்கு வதக்கணும். கத்திரிக்காய் இப்போ போடக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வாசனை வந்து சூப்பு. இப்போ இந்த கழுவி வச்சிருக்கிற கத்திரிக்காயை உள்ளே போட்டுக்கிடுவோம். நல்லா நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய் வந்து சுருண்டு வதங்குற வரைக்கும் நம்ம இதான் வதக்கணும். பொரியல் அழகாக முழு காம்போடு தான் போடணும். கத்திரிக்காயை எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் எண்ணெயிலே பொரியணும். இப்போ இந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. மாறிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் இப்போ இதில் ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா கொதிச்சு இதில் எண்ணெய் பிரியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு கலர் கிடைக்கும். மசாலா எதுவுமே இன்னும் உள்ள சேர்க்கலை. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கும். எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் குழம்பு இன்னும் நம்ம மசாலா எதுவுமே போடல. மஞ்சள் மட்டும் போட்டுருக்கோம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, வீட்டு மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்குங்க.
நல்லா கலக்கி இது வத்த விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் லைட்டாக தான் சேர்க்கணும். இந்த கருப்பு கலரில் அப்பதான் வரும். லைட்டாக தண்ணி சேர்த்துங்க, மொத்தமாக ஊற்றக்கூடாது. இது பிரிஞ்சு வர தண்ணிக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இது பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம புளி தண்ணி ஊற்றி இது என்ன பெரிய தண்ணிக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ அந்த மசாலா நம்ம போட்ட மசாலா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஊற்றி விட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா அந்த புளி தண்ணியெலாம் நல்லா வற்றி இதில் என்ன பெரியன்னு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது வற்றி நம்மளுக்கு புளி தொக்கு மாரி வரும். அந்த வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிக்குது. இது எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் கிரேவி மாரி வரும். இதில் வந்து இந்த கத்திரிக்காயில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கலர் வந்து பிளாக்காக மாதிரி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு நமக்கு அந்த கத்திரிக்காயோட அந்த கிரேவி இருக்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அழகாக இருக்குங்க. அப்படியே இது இன்னும் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாளைக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்க அப்படியே எண்ணெயாக பிரியும். இதான் இவ்வளோ ஊற்றினாவே போதும். அப்படியே இவ்வளோ ஊற்றினாவே போதும். அழகாக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குண்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சமையல் வீடியோ எப்படி இருக்குண்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துக்கிற குழம்புங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதான் கத்திரிக்காய் மூடல் குழம்புடுவாங்க. மருந்து குழம்புன்னு சொல்லலாம். ஜீரகம், மிளகு, இயற்கையான ஐட்டம்லாம் உள்ளே இறக்கியிருக்கோம். நம்மளுக்கு வந்து மருந்து குழம்புன்னு சொல்லலாம். அவ்வளோ